இங்கிலாந்து vs இந்தியா தேர்ட் டெஸ்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணி இப்போ 2-1 அப்படிங்கிற லீடில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே டோட்டலுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ அதில் இங்கிலாந்து சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா ஜோ ரூட் வந்து ஒரு 100 இம்பார்ட்டன்ட் 100 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். தென் பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜெய்மி ஸ்மித், ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியன் சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா கேஎல் ராகுல் ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். தென் ரிஷப் பண்ட் அவரும் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அவருக்கு விரலில் வந்து ஒரு இன்ஜுரி ஆச்சு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 50+ அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். தென் ரவீந்திர ஜடேஜா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ரெண்டு இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா செமையாக சீல் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ அவர் ஃபேண்டாஸ்டிக்காக விளாண்டாருன்னே சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா கம்மி டோட்டலுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ ஒரு 190 அந்த மாதிரி தான் வந்து டார்கெட்டே வந்து செட் பண்ணாங்க. பட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ் விட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக தான் வந்து விளாண்டாங்க. ஸோ ஒரு ஃபைனல் டே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்தியா சைடு வந்து வின் பண்ணி நோக்கி அப்படி போகிற மாதிரி தெரிஞ்சுது. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் வந்து ஈச் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 2-1 அப்படிங்கிற லீடில் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் டெஸ்ட் மேட்சஸில் என்ன நடக்க போகுது, இந்தியா வந்து 2-2 அப்படிங்கிற இதில் வந்து முடிப்பாங்களா, ஸோ இங்கிலாந்து வந்து 3-1 அப்படின்னு முடிச்சு இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ண போகிறாங்களா, ஸோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.